கர்த்தருக்கும் ஒரு வேதத்துக்கும் இன்றைக்கு மகிமை உண்டாவதாக. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்க? இன்னொரு அல்லேலூயா சொல்லலாமா? கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன் என்று வேத வாக்கியம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆவியில் ஏவப்பட்டவர்கள் யாராவது தேவனுடைய வார்த்தைக்காக சொல்லுவாங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சண்டே கிளாஸ் பிள்ளைங்க கீழே போகும்படிக்கு அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அல்லேலூயா. சண்டே ஸ்கால் ஸ்டூடெண்ட் எல்லாரும் கீழே போகும்படிக்கு இயேசு நாமத்தினாலே நான் கேட்டுக்கொள்கிறேன். அல்லேலூயா அல்லேலூயா. இன்னைக்கு என்ன நாள்? இன்னைக்கு என்ன நாள்? கர்த்தருடைய பரிசுத்த ஓய்வு நாள். இந்த ஓய்வு நாள் நம்ம என்ன பண்றோம்? தேவனுடைய ஆலயத்துக்கு வருகிறோம். இன்னைக்கு முக்கியமான நாளும் கூட. இன்னைக்கு கர்த்தருடைய பந்தி. அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தருடைய பந்தி. எடுத்து வாசியுங்கள். சங்கீதங்களின் புஸ்தகம் 34ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம் தான். சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. அல்லேலூயா. இந்த செய்தியுடைய தலைப்பு என்னவென்றால் கர்த்தரை தேட வேண்டும். அல்லேலூயா. You will seeking the God. அல்லேலூயா. கர்த்தரை தேட வேண்டும். இந்த திருவிருந்து நாட்களில் நாம் கர்த்தரை எப்படி தேட வேண்டும் என்று சுருக்கமா ஒரு 7 காரியங்களை குறித்து இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். கர்த்தரை தேடுவது என்றால் முதலாவது என்ன? அல்லேலூயா. இந்த இந்த பூமியிலே நம்ம யாரையும் நம்ம தேடுகிறோம். அல்லேலூயா. எதுக்காக நம்ம தேடுவோம்? அல்லேலூயா. இந்த பூமியில எதுக்காக ஒரு மனுஷன் நம்ம தேடுவோம்? ஒரு உதவிக்காக, அவர் மூலமா நமக்கு வரக்கூடிய ஆதாயத்துக்காக நம்ம ஒரு மனுஷனை தேடுவோம். ஆனால் அந்த உதவி எல்லாம், அந்த ஆதாயம் எல்லாம் எப்போது அது தற்காலிகமானது. அல்லேலூயா. இந்த உலகத்தினுடைய மனுஷங்களை வேதவாக்கியம் சொல்லப்பட்டிருக்குது, மனுஷனை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் பேரில் பற்றுதலா இருப்பதே நலம் என்று வேதவாக்கியம் சொல்லப்பட்டிருக்கிறது. அடிமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சபையிலே நான் பேசுவது எவ்வளவு பெரிய மகிழ்ச்சியா இருக்கு தெரியுங்களா? அல்லேலூயா. நான் எவ்வளவு சபைகளில் பேசியிருக்கிறேன், ஆனா இந்த சபையில பேசும்போது மாத்திரம்தான் எனக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்கும். அல்லேலூயா. ஏன் மகிழ்ச்சி இருக்குன்னா, ஏன்னா எல்லா சபைகளும் பார்த்தா கலர் ட்ரெஸ் அந்த மாதிரி போட்டுட்டு இருப்பாங்க. ஆனா இந்த சபையில பார்த்தா இங்க உட்கார்ந்து இருக்கிற எல்லாரும் தேவ தூதர்களை போல உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்கள். அல்லேலூயா. ஏன்னா உங்களுடைய உடைகள் அப்படி இருக்கிறது, உங்களுடைய காரியங்கள் அப்படி இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, அதான் வேத வாக்கியம் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தரை தேட வேண்டும். அல்லேலூயா. கர்த்தரை சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. அல்லேலூயா. கர்த்தரை நாம் என்ன பண்ண வேண்டும்? தேட வேண்டும். இந்த திருவிருந்த நாட்களில் நாம் கர்த்தரை தேட வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் கர்த்தரை தேடினால் என்ன நன்மைகள் வரும் என்று சுருக்கமாக நம்ம பார்க்க போகிறோம். 1 சாமுவேல் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க. 1 சாமுவேல் புஸ்தகம் 17. ஈசாயா குமாரனாகிய தாவீதை நோக்கி மைக்கில் வாசகம் நல்லா இருக்கும். உன் சகோதரிடத்துல போன்னு சொல்லி யார் சொல்றாங்க? அல்லேலூயா. என்னுடைய முதலாவது குறிப்பு என்னவென்றால் ஆபத்திலே கர்த்தரை தேட வேண்டும். அல்லேலூயா. எதுல கர்த்தரை தேடணும்? ஆபத்திலே கர்த்தரை தேட வேண்டும். மைக்க வந்துச்சுன்னா வாசிங்க. மைக்கில் ஒரு முறை 17. ஈசாய் தன் குமாரனாகிய தாவீதை நோக்கி உன் சகோதரருக்கு இந்த ஒரு மரக்கால் வறுத்த பயிற்றையும், சகோதரருக்கு இந்த வறுத்த பயிற்றையும் இந்த 10 அப்பங்களையும் எடுத்துக்கொண்டு ஆலயத்தில் இருக்கிற உன் சகோதரிடத்தில் ஓட்டமாய் போய் இந்த 10 பால் கட்டிகளை 1000 பேருக்கு அதிபதியிடத்தில் கொடுத்து
சுகமாய் சகோதரன் சுகமாய் இருக்கிறார் என்று விசாரித்து அவர்களிடத்தில் அடையாளம் வாங்கி கொண்டு வா என்றார். இது யார் சொல்றார் என்றால் தாவீதினுடைய அப்பா சொல்றாரு. அவங்க அண்ணன்மாரெல்லாம் எதுக்கு போயிருக்காங்க? யுத்தத்துக்கு போய். பாளையம் என்பது யுத்தத்தை குறிக்கிறது. ஹல்லேலூயா. பாளையம் என்பது யுத்தத்தை குறிக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பாளையத்துல எதுக்காக போகிற தாவீது? அவங்க அண்ணன்மார்களை விசாரித்து விட்டு அவர்களுக்கு வேண்டிய உபகரணங்களை, சாப்பாட்டு உபகரணம் கொடுக்கும்படிக்கு போகிறான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தகப்பன் ஒரு விதத்துக்காக அனுப்புகிறான். ஆனா அங்கே என்ன விதம் நடக்கின்றது? ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில கர்த்தரை தேடுகிற காரியத்துல மனுஷன் ஒரு சித்தத்தை வைத்திருப்பான். ஆனா கர்த்தர் அனாதி சித்தத்தை கர்த்தர் வைத்திருப்பார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இங்க தாவீதை கர்த்தர் எந்த நோக்கத்துக்காக கர்த்தர் கொண்டு போனா, அவன் தகப்பனால் அனுப்பப்பட்ட நோக்கம் வேற, ஆனால் பரம தகப்பன் அனுப்பப்பட்ட நோக்கம் வேற. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அங்கே அவர்கள் வேத வாக்கு சொல்லப்பட்டது. அது கீழே வாசிங்க, அது கீழே வசனம் வாசிங்க, 22 வாசிங்க. அப்பொழுது தாவீது தான் கொண்டு வந்தவைகளை இறக்கி ரஸ்துக்களை காக்கிற வசமாக வைத்துவிட்டு சேனைக்குள் ஓடி தன் சகோதரரை பார்த்து சுகமாய் இருக்கிறதா என்று கேட்டான். அவன் இவர்களோடு பேசிக் கொண்டிருக்கையில் இதோ காத் ஊரனாகிய கோலியாத் என்னும் பேருள்ள அந்த பெலிஸ்தன் வீரன் பெலிஸ்தன் சேனையிலிருந்து எழுப்பி வந்து நின்று முன் சொன்ன வார்த்தைகளையே சொன்னான். அதை தாவீது கேட்டான். 24 தான் முக்கியமான வசனம். இஸ்ரவேலர் எல்லாரும் அந்த மனுஷனை காணும் போது மிகவும் பயப்பட்டு அவன் முகத்துக்கு விலகி ஓடி போவார்கள். ஹல்லேலூயா. ஒரு மனுஷனுக்கு பயம் எப்போ வரும்? ஆபத்து வரும்பொழுது. ஹல்லேலூயா. இங்க ஒரு தேசமே ஒரு மனுஷனை பார்த்து பயப்படுகிறது. ஆனா யாருக்குள்ள பயம் இல்லை? ஹல்லேலூயா. யாருக்குள்ள பயம் இல்லை? தாவீதுக்குள்ள பயம் இல்லை. ஏன் தாவீதுக்குள்ள பயம் இல்லைன்னா அவன் கர்த்தரை தேடினபடியினால். ஹல்லேலூயா. அவன் கர்த்தரை தேடினபடியினால் அவனுக்குள்ள பயம் இல்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அது கீழே வசனம் சொல்லப்பட்டது. நான் சுருக்கமாக சொல்லிக் கொண்டு போகிறேன். ஏன்னா இந்த வார்த்தையை தாவீது தன்னுடைய காது பட கேட்கும் போது தாவீதுக்குள்ளே ஒரு வைராகியம் வந்தது. ஹல்லேலூயா. இந்த விருத்த சேதனம் உள்ள பெலிஸ்தன் இஸ்ரவேல் தேவனுடைய ராணுவங்கள் தேவனை நிந்திக்கிறான் என்று சொல்லி, ஹல்லேலூயா, நிந்திக்கிறான் என்று சொல்லி அவனுக்குள்ள என்னங்க வந்தது? அவனுக்குள்ள என்னங்க வந்தது? ஒரு வைராக்கியம் வந்தது, ஒரு கோபம் வந்தது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நம்முடைய தேவன், ஹல்லேலூயா, இன்னைக்கு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய நிமித்தம் தூஷிக்கப்படுகிறாரா? ஹல்லேலூயா. நம்முடைய நிமித்தம் அவமானப்படுத்தப்படுகிறாரா? ஆனா இங்க தாவீதுக்குள்ள என்னங்க இருந்தது? இவன் தேவனை தூஷித்தபடியினால அவனுக்குள்ள என்னங்க வந்தது? ஒரு வைராக்கியம் வந்தது. ஹல்லேலூயா. அந்த வைராக்கியத்தின் நிமித்தம் யார்கிட்ட ஓடுறான்? முதலாவது அவன் சகோதரர்கிட்ட போறான். ஹல்லேலூயா. அவன் சகோதரர்கிட்ட போயிட்டு இந்த பெலிஸ்தனை நான் கொல்லுவேன், நான் சாகடிப்பேன் அப்படின்னு சொல்லி அவன் சகோதரர்கிட்ட சொன்னான். அவன் சகோதரர் என்ன பண்றாங்க? சகோதரர் என்னங்க பண்றாங்க? நீ இதுக்கெல்லாம் லாய்க்கப்பட மாட்டே, ஹல்லேலூயா, நீ இதுக்கெல்லாம் ஒத்து வர மாட்ட அப்படி சொல்லி அவனுடைய சகோதரர்களை அவனை என்ன பண்றாங்க? தூஷிக்கிறார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதே போலதான் உன்னுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு உன் சொந்த குடும்பம் உனக்கு தடையா இருக்கும். ஹல்லேலூயா. உன்னுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு உன்னுடைய சொந்த பந்தங்கள் தடையா இருக்கும். ஆனால் தாவீது அந்த தடைகளை பார்க்கவில்லை. ஹல்லேலூயா. தாவீது அந்த தடைகளை பார்க்கவில்லை. தடைகளை உடைத்திருக்கிறவர் உனக்கு முன்பாக கடந்து செல்கிறவராய் இருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தடைகளை பார்த்து உன் ஆவிக்குரிய வாழ்க்கை இழந்து விட்டு போகாத. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தடைகளை உடைத்து எரிந்து தாவீதை போல முன்னேறி செல்கிற ஒரு வலிமை தேவன் நம்ம ஒவ்வொரு கர்த்தர் கொடுத்திருக்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தன் சகோதரர்கிட்ட இருந்து ரிலீஸ் ஆகி மறுபடியும் அடுத்து யாருக்கிட்ட போகிறான்? சவுல் என்கிட்ட போறாரு, ராஜா கிட்ட போறான். ராஜா கிட்ட போகும்போது அவன் சொன்ன ஒரு விச கரடியும் ஒரு விச சிங்கமும் வந்தது. ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் போது இதெல்லாம் வந்தது. அது எல்லாத்தையும் நான் என்ன பண்ணேன்? கிழிச்சு போட்டேன் என்று சொல்லப்படும். அதே போலதான் இந்த பெலிஸ்தன் என்று வேத வாக்கியம் சொல்லப்பட்டிருக்கு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ சவுல் ராஜா என்ன பண்ணாரு? அவனுக்கு முதல்ல சவுலே அனுமதி கொடுக்கல. இந்த காரியத்தெல்லாம் சொன்ன பிறகு சவுல் என்ன பண்றான்? அனுமதி கொடுக்கிற. அருமையான பிள்ளைகள், சவுல் அனுமதி கொடுத்த பிறகு வேத வாக்கியம் சொல்லப்பட்டிருக்குது. தாவீதுக்கு என்ன வஸ்திரத்தை உடுத்து விட்டாங்க?
அந்த ராணுவக்காரர்கள் போடக்கூடிய அந்த வஸ்திரம், தலை சீரா மார்க்க வசங்கள் அதெல்லாம் போட்டுக்கிட்டு வேதவாக்கியம் சொல்லப்பட்ட அந்த வஸ்திரம் தாவீதுக்கு பழக்கம் இல்லாததினால். ஹல்லேலூயா. தாவீது எதுக்கு இங்க பழகல? யுத்தத்துக்கு பழகல. ஹல்லேலூயா. யுத்தத்துக்கு பழகல. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ கர்த்தரோட நீ கூட இருந்தேன்னா தேவன் உனக்கு எல்லாவற்றையும் தேவன் ஒரு பழக்கத்தை கர்த்தர் தருவார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் சொல்லுகிறார், என்னால செய்யக்கூடிய அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை என்ற வேத வாக்கியம் சொல்லப்பட்டிருக்கு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தாவீதுக்கு அந்த வஸ்திரம் பழக்கம் இல்லாததுனால் அந்த வஸ்திரத்தை உரிந்து விட்டு அவன் எங்க போறான்? ஆற்றங்கரைக்கு போறான். ஹல்லேலூயா. எங்க போறான்? ஆற்றங்கரைக்கு போறான். ஆற்றங்கரைக்கு போகும்போது எல்லாரும் தாவீதை பார்த்து என்ன நினைச்சிருப்பாங்க? அந்த சூழ்நிலையில தாவீதை பார்த்து என்னங்க நினைச்சிருப்பாங்க? இவனுக்கு பைத்தியம் முத்தி போச்சு. ஹல்லேலூயா. இவ்வளவு பெரிய மனுஷன். ஹல்லேலூயா. என்னதுங்க? இவ்வளவு பெரிய மனுஷன் நின்றுங்க. இவன் எங்க போறான்? இவன் எங்க போறான்? ஆற்றங்கரைக்கு போ. நாம ஒரு தேசமே இவனை பார்த்து பயப்பட்டு நடுங்கி கொண்டு இருக்கிறது. ஆனா இவன் எங்க போறான்? ஆற்றங்கரைக்கு போறாங்க. ஆற்றங்கரைக்கு போய் கூழாங்கற்களை எடுத்துக்கொண்டு, ஹல்லேலூயா ஹல்லேலூயா, ஒரு கூழாங்கற்களை எடுத்துக்கொண்டு என்னங்க பண்ணா? ஒரு பெரிய மனுஷனை, ஹல்லேலூயா ஹல்லேலூயா, ஒரு உருட்டு கல்லுல, ஒரு சுருட்டு கவனுல, ஒரு உருட்டு கல்லுல, ஒரு சுருட்டு கவனுல, மொரட்டு அடி விரட்டி அடி நெத்தி அடி, மொரட்டு அடி விரட்டி அடி நெத்தி அடி, 5 கல்லு கையில, அற்புதம் தான் பையில, அதிசயம் தான் நடக்க போகுது, ஜனங்க ஆடி பாடி துதிக்க போகுது. 5 கல்லு கையில, அற்புதம் தான் பையில, அதிசயம் தான் நடக்க போகுது, ஜனங்க ஆடி பாடி துதிக்க போகுது. அடிச்சானையா தாவீது வெற்றி அடி, அது விழுந்தானையா கோலியாத்து செத்தபடி. அடிச்சானையா தாவீது வெற்றி அடி, அது விழுந்தானையா கோலியாத்து செத்தபடி. ஒரு உருட்டு கல்லுல, ஒரு சுருட்டு கவனல, ஒரு உருட்டு கல்லுல, ஒரு சுருட்டு கவனல, மரட்டு அடி விரட்டி அடி நெட்டி அடி, மரட்டு அடி விரட்டி அடி நெட்டி அடி. அல்லேலூயா. அதே சவுல் தான், அதே கோலியாத்து தான் தாவீதை பார்த்து என்ன சொல்றான்? சவால் விடுறான். என்னங்க சவால் விடுறான்? உன்னை என் கைக்கு தப்பு வைக்கிற சொல்லி கேட்கும் போது தாவீதுக்கு என்ன வந்தது? உன்னுடைய தலைய என்ன பண்ணுவான்னா வெட்டி உன் உடம்பு நானு ஆகாயத்து பறவைக்கு இரையாக்கி போடுவேன்னு சொல்லி சொன்ன அந்த வைராகியங்க. ஏன்னா எதிராளி கூட இருக்கும்போது வைராகியத்தை நம்ம என்ன பண்ணணும்னா கர்த்தரோடு கூட இருக்கணும். ஹல்லேலூயா. கர்த்தரோடு நம்ம கூட இருந்த வேண்டாம். தேவன் நமக்காக யுத்தம் பண்ணவர். அருமையான பிள்ளைகளே, தாவீதை அடிச்சாங்க. அந்த சுழட்டி அடிக்கும் போது அந்த கோலியாத் எப்படிங்க விழுறான்? முகங்குப்புற விழுறான். அருமையான பிள்ளைகள், இன்னைக்கு உள்ள எதிராளிகள் முகங்குப்புற விழுகிற நாட்கள் வந்து கொண்டிருக்கிறது. அருமையான பிள்ளைகளே, அவர்களை பார்த்து பயப்படாது, அவர்களை பார்த்து பயப்படாது. இஸ்ரவேலின் ராணுவங்களின் தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறான், நான் உன்னோட கூட இருக்கிறேன், நான் உன்னோட கூட இருக்கிறேன், நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், நீ எந்த ஒரு காரியத்தை குறித்து நீ பயப்படாது என்று வேத வாக்கியம் சொல்லப்பட்டிருக்கு. அருமையான பிள்ளைகளே, முதலாவது காரியத்தை பார்த்தோம். ஆபத்திலே கர்த்தரை தேட வேண்டும். தாவீது கர்த்தரை தேடினா கர்த்தர் ஜெயத்தை கொடுத்தார். அருமையான பிள்ளைகளே, இரண்டாவது கிருபை நான் கடந்து செல்லுகிறேன். 1 ராஜாக்கள் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல ஒரு சம்பவம் வருது பாருங்க. 1 ராஜாக்களின் புஸ்தகம். அப்போது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர் நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு, உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற அதானிக்கு, அங்கே இருக்கிற அம்பானிக்கு கட்டளையிடு என்று ஆண்டவர் சொல்லவில்லை. அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிடு வேத வாக்கியம் சொல்லப்பட்டிருக்கு. இரண்டாவது குறிப்பிட்ட தலைப்பு என்னவென்றால் நெருக்கத்திலே கர்த்தரை தேட வேண்டும். அல்லேலூயா. நெருக்கத்திலே கர்த்தரை தேட வேண்டும். இந்த விதவை எப்படிப்பட்ட ஒரு விதவை? அல்லேலூயா. அந்த குடும்பத்தில் என்ன இருந்தது? ஒரு நெருக்கம் இருந்தது. அல்லேலூயா. ஒரு நெருக்கம் இருந்தது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த 7 விதவை என்னங்க பண்ணா? அல்லேலூயா. ஊழியக்காரர் உங்க வீட்டுக்கு வராரா? அல்லேலூயா. ஐயோ அவர் வந்துட்டாரு, என்ன செய்வேன்?
எது செய்வேன்னு சொல்லி திகைத்து போறீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, இதுலதான் ரகசியத்தை வச்சிருக்கிறாரு. இல்லையா? இந்த 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்தில் தான் ஆண்டவர் ரகசியத்தையும் மறைச்சு வச்சிருக்க. வாசிங்க அது கீழே. அப்படியே அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான். அந்த பட்டணத்திலே ஒருமுக வாசலுக்கு வந்தபோது அங்கே ஒரு விதவை விறகு பொறுக்கிக் கொண்டிருந்தான். அவன் அவளை பார்த்து கூப்பிட்டு, நான் குடிக்கிறது கொஞ்சம் பாத்திரத்தில் எனக்கு கொண்டு வா என்று. ஊழியக்காரர் முதல்ல என்னங்க கேட்கிறாரு? தண்ணி கேட்கிறாரு. அருமையா உங்க ஊழியக்காரர் உங்க வீட்டுக்கு எத்தனை முறை வந்திருப்பாரு? நிறைய முறை வந்திருப்பார். தண்ணி யார் யாரெல்லாம் கொடுத்தீங்க? தண்ணி எல்லாருமே கொடுத்தீங்க. சரி, தண்ணீர் குடித்த விசுவாசிகள் எல்லாரும் கால்வாசி ஆசீர்வாதம் பெறுவார்களாக. இன்னும் முழு ஆசீர்வாதம் வரல, கால்வாசி ஆசீர்வாதம் தான் வந்திருக்கு. அது கீழே வாசிங்க. கொண்டு வர அவள் போகிற போது அவன் அவளை நோக்கி கூப்பிட்டு கொஞ்சம் அப்பமும் உன் கையிலே எனக்கு கொண்டு வா என்றார். 2வது ஊழியக்காரர் என்னங்க கேட்கிறாரு? அப்போ உங்க ஊழியக்காரர் சாப்பாடு கொடுத்துருக்கீங்களா? இல்லையா? ஊழியக்காரர் வீட்டில் அடுப்பு எரியக்கூடாது. இல்லையா? யார் வீட்டில் அடுப்பு எரியணும்? விசுவாசிங்க வீட்டில் தான் அடுப்பு எரியும். 3 வேளையும் ஊழியக்காரருக்கு நீங்க தான் கொடுக்கணும். இல்லையா? அப்ப நீங்க கொடுத்து பாருங்க, தேவன் நிச்சயமா உங்களை பெருக செய்வார். இல்லையா? நீங்க உங்க ஊழியக்காரர் கொடுக்கல, நீங்க கடவுளுக்கு கொடுக்குறீங்க. இல்லையா? நீங்க யாருக்கு கொடுக்குறீங்க? கடவுளுக்கு கொடுக்குறீங்க. அடிமையாக அது கீழே வாசிங்க. சரி, சாப்பாடு கொடுத்த விசுவாசி எல்லாரும் பாதி ஆசீர்வாதம் பெறுவார்களாம். இன்னும் முழு ஆசீர்வாதம் வரல. அது கீழே வாசிங்க. அதற்கு அவள் பானையில் ஒரு பிடி மாவும் களையத்தில் கொஞ்சம் எண்ணெயும் அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். நிறுத்துமா. ஊழியக்காரன் கேட்டார். என்ன கேட்டார்? சாப்பாடு கேட்டார். சாப்பாடு கேட்டது வரைக்கும் இது வரைக்கும் அவள் ஆன்சர் பண்ணி இருக்கணும். அதுக்கு மேல உள்ள காரியங்கள் சொல்லி இருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறதா? அல்லேலூயா. வாசிங்க அந்த வசனத்தை. இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துவதற்காக 2 விறகை பொறுக்குகிறேன். அல்லேலூயா. அவ எதங்க சொன்னா? தன் வாழ்க்கையில் உள்ள ரகசியத்தை வெளிப்படுத்தி காட்டு விட்டார். அல்லேலூயா. இன்னைக்கு உங்க ஊழியக்காரருக்கு தெரியாம நிறைய ரகசியங்களை வைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? அல்லேலூயா. நிறைய ரகசியங்கள். ஞாயிற்றுக்கிழமை தான் உங்க அக்கா பொண்ணுக்கு மஞ்சள் நீராட்டு விழா வரும். அல்லேலூயா. மஞ்சள் எடுத்து நீ வச்சாதான் உன் அக்கா பொண்ணு எப்படி இருப்பா? நல்லா இருப்பா. அந்த விழாவுக்கு நம்ம யாரை பகைப்போம்? யாருங்க பழைப்போம்? கர்த்தருடைய ஆராதனையை பகைப்போம். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவஜனமே, போன மாசம் எனக்கு ரொம்ப நெருக்கமானவங்க இறந்து போயிட்டாங்க. சனிக்கிழமை ராத்திரி ரொம்ப நெருக்கமானவங்க. அல்லேலூயா. அந்நியமா இருந்த ஒரு தகப்பன் ஸ்தானத்துல அவரை நான் வைத்துக் கொண்டிருந்தேன். மறுநாள் என்ன? சண்டே ஆராதனை. நான் சனிக்கிழமை ராத்திரி டெத்து வந்துடுச்சு. சண்டே ஆராதனை. நம்மள இருந்தா என்ன பண்ணுவோம்? என்னங்க பண்ணுவோம்? டெத்துக்கு தான் போவோம். நான் என்ன தெரியுமா பண்ணீங்களா? சனிக்கிழமை நைட்டு அங்க இருந்தேன். அல்லேலூயா. சனிக்கிழமை நைட்டு அங்க இருந்து சண்டே ஆராதனை. எனக்கு ஜீவனே. நான் சீரியஸாகி வீட்டில் படுத்திருந்தாலும் சரி, என்னை எப்படியாவது சபையில கொண்டு போய் போட்டுருங்க, நான் அங்கேயாவது செத்து போயிடுறேன். அல்லேலூயா. எங்கங்க? அங்கேயாவது செத்து போயிடுறேன். சண்டே ஆராதனை ஒருத்தரை மிஸ் பண்ணக்கூடாதுங்க. அல்லேலூயா. அதுல தாங்க தேவன் பிரியப்படுகிறார். அல்லேலூயா. அதுல தாங்க தேவன் பிரியப்படுறார். அங்க டெத்து இருக்கிறது. நான் ஆராதனை முடிச்சுட்டு கிட்டத்தட்ட மதியானத்துக்கு மேலதான் போனேன். கிட்டத்தட்ட 2-3 மணி கட்ட டெத்து எடுக்கிற டைம்ல தான் போனேன். எல்லாரும் கேட்டாங்க, எங்க போயிட்டீங்க? சபைக்கு போயிட்டு வந்தாமா, இந்த டைம் போலாமா? எனக்கு மனுஷனை பிரியப்படுத்த தெரியாதுமா, நான் கர்த்தரை பிரியப்படுத்தி தான் வாழுகிறேன்னு சொல்லி சொன்னேன். அடிமைகள் பிள்ளைகளே, இன்னைக்கு நம்ம யாரை பிரியப்படுத்த பார்க்கிறோம்? அல்லேலூயா. மனுஷரையா தேவனையா? நான் மனுஷரை பிரியப்படுத்த இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே என்ற வேத வாக்கியம் சொல்லப்பட்டிருக்குது. இந்த ஏழை விதவை என்னங்க பண்ணா? அவ தன் ரகசியத்தை சொன்னபடியினால. அது கீழே வாசிக்குமா. அப்பொழுது எலியா அவளை பார்த்து பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தை ஆயத்தப்படுத்து. ஆனாலும் முதல் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி
என்னிடத்தில் கொண்டு வா என்று சொல்லி சொல்லுவாங்க. முதல்ல ஊழியக்காரர் என்னங்க பண்றாரு? முதல்ல சிறிய அடையை என்னிடத்துல கொண்டு வா என்று சொல்லி, அதற்கு பிறகு உனக்கும் உன் குமாரருக்கும் பண்ணலாம். முதல்ல என்னங்க பண்ணணும்? கர்த்தருடைய ஊழியக்காரருக்கு கொடுக்கணுங்க. ஹல்லேலூயா. உங்களுடைய ஊழியக்காரர் யாருங்க? அலன் பாலா, பால் தினகரனா, மோகன் சிலாசரசா? யாருங்க உங்க ஊழியக்காரர்? யாருக்குங்க உங்க ஆத்துமாவுக்கு கணக்கு கொடுப்பா? இவங்களாம் தருவாங்களா? உங்க ஆத்துமாவுக்கு கணக்கு கொடுக்குற ஒரே ஒரு நபர் யார் என்றால் த மோஸ்ட் பாஸ்டர் பெஞ்சமின் ஐயா மாத்திரம்தான் உங்க ஆத்துமாவுக்கு எல்லாருக்கும் கணக்கு கொடுக்க முடியும். வேற யாரும் கணக்கு கொடுக்க முடியாது. ஹல்லேலூயா. கணக்கு கொடுக்கிறவங்க தான் நீங்க உங்க காணிக்க தசமபாகத்தை கொடுக்கணும். வேற யாருக்கும் கொடுக்க தேவையில்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதுதான் ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. அதுதான் ஆசீர்வாதம். மல்கியா 3ஆம் அதிகாரம் பண்டக சாலை என்பது எது குறிக்கிறது என்றால் தேவனுடைய சபையை மாத்திரம் தான் குறிக்கிறது. வேற எந்த ஒரு காரியத்தை குறிக்கவில்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 7 விதவை ஊழியக்காரர் கொடுத்தது நிமித்தம் அவனும் இவனும் அவள் வீட்டார் அனைவரும் என்னங்க பண்ணாங்க? சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். அவருடைய நெருக்கம் மாற்றப்பட்டது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 3வது குறிப்பை நான் கடந்து சொல்லுகிறேன். யோபுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இந்த 3வது குறிப்பிட்ட தலைப்பு என்னவென்றால், ஊஸ் தேசத்திலே யோபு என்னும் பேர் கொண்ட மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறமாய் இருந்தான். அவனை போல பூமியில் ஒரு மனுஷனும் இல்லை. ஹல்லேலூயா. இந்த 3வது குறிப்பிட்ட தலைப்பு என்னவென்றால், உபத்திரவத்திலே கர்த்தரை தேட வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம தேடுவோமா? ஹல்லேலூயா. உபத்திரவத்திலே கர்த்தரை தேடவன். இன்றைக்கு நம்ம திருவிருந்து எடுக்க போகிறோம். ஹல்லேலூயா. இந்த திருவிருந்தெல்லாம் அருமையான ஐயா நேற்று ஒரு நைட்டு 7 மணிக்கு போல் நான் ஐயா கால் பண்ணி சொன்ன ஒரு ஐயா என்ன சொன்னார்னா, நீங்கள் தான் அனுப்பப்பட்டு சபையில் பிரசங்கிக்கணும் அப்படி சொன்ன உடனே என் மனசில் என்ன தெரியுமா ஓடிச்சு? ஆண்டவர் என்ன வார்த்தை கொடுக்கணும், என்ன வார்த்தை பஸ்ஸில் வரும்போது என்ன வார்த்தை கொடுக்கணும், அந்த ஆவல் எனக்குள்ளே இருந்ததுங்க. ஹல்லேலூயா. அந்த ஆவல் எனக்குள்ளே இருக்கும்போது ஆண்டவர் சொன்ன சங்கீதம் 34:10 அப்படி எடுத்து பேசும்போது, ஆண்டவர் நான் பெருமைக்காகலாம் சொல்ல, ஒரு வசனம் கிடைச்சா போதும் அதை டக்கு ஆண்டவர் கர்த்தர் குறிப்புகளை கொடுக்கும்படி கர்த்தர் திராணி கிருபை அடியனுக்கு கொடுத்திருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கிட்டத்தட்ட 17 வயசுலேருந்து நான் பிரசங்கித்து கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு எனக்கு 34 வயது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எனக்கு கர்த்தர் நம்முடைய காரியங்களை கர்த்தர் என்ன பண்றாரு? ஆராய்ந்து அறிகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. வேதத்தை தியானம் பண்ண ஒரு மனுஷன் இருக்கு. அவர் யார் என்றால் வேத பாரகனாகிய எஸ்ரா. ஹல்லேலூயா. வேத பாரகனாகிய எஸ்ரா என்ற வேத வாக்கியம் சொல்லப்பட்டிருக்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உபத்திரவத்திலே நாம் கர்த்தரை தேடும் இந்த யோபு யாருங்க? ஹல்லேலூயா. ஊஸ் தேசத்தில் யோபு என்ன பேர் கொண்ட ஒரு மனுஷன். அவன் யாருங்க? முதல்ல உத்தமனும், 2வது சன்மார்க்கனும், 3வது தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறமாய் இருந்த அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை என்று சொல்லி யாருங்க சொல்றான்? கர்த்தரே சாட்சி கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்மளை கொண்டு கர்த்தர் சாட்சி கொடுக்க முடியுமா? ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை கொண்டு கர்த்தர் சாட்சி கொடுக்க முடியுமா? இன்னைக்கு நம்ம திருவிருந்து எடுக்க போகிறோம். இன்றிலிருந்து நம்முடைய வாழ்க்கை என்ன பண்ண வேண்டும்? மாற்றப்பட வேண்டும். ஹல்லேலூயா. உபத்திரம் வந்தாலும் சரி, என்ன வந்தாலும் சரி, கர்த்தர் வேத வாக்கியம் சொல்லப்பட்டிருக்குது. சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறான், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேலே நம்பிக்கையா இருப்பேன். ஹல்லேலூயா. கர்த்தரை விட்டு மட்டும் விலகியே போகாதீங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, என்ன காரியம் வந்தாலும் சரி, என்ன உபத்திரம் வந்தாலும் சரி, என்ன விதமான போராட்டங்கள் வந்தாலும் சரி, கர்த்தருடைய அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார் என்று வேதமாக்கி சொல்லப்பட்டிருக்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கடந்த நாட்கள்ல எனக்கு பல விதமான இன்சிடென்ட் ஆச்சுங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சுடு தண்ணி அப்படியே மேலே ஊற்றிக்கிட்டேன். ஹல்லேலூயா. சுடு தண்ணி அப்படியே மேலே ஊற்றிக்கிட்டு அப்படியே வெந்து போச்சு. தொடப்பகுதியெல்லாம் வெந்து போச்சு. இருந்தாலும் மறுநாள் ஒரு ஊழியத்துக்கு போகணும். ஹல்லேலூயா. மறுநாள் ஒரு ஊழியத்துக்கு போனோம். ஊழியத்தை மட்டும் தடையே பண்ணக்கூடாதுங்க. நம்ம என்னதான் இருந்தாலும் சரி, கர்த்தருடைய ஆராதனையும் கர்த்தருடைய ஊழியத்தையும் தடை பண்ணவே கூடாது. நம்மளுடைய நெருக்கம் எப்பேற்பட்ட நெருக்கமா இருக்கட்டும். ஹல்லேலூயா. எப்பேற்பட்ட சூழ்நிலையா கூட இருக்கட்டும். ஹல்லேலூயா. உன் வீட்டில் யாராவது பலவீனப்பட்டு ரொம்ப முடியாமல் கூட இருக்கட்டும், அவங்களை சுகமாக்குற ஸ்தலம் ஒன்று இருக்கிறது. ஹல்லேலூயா. அது என்ன ஸ்தலம் என்றால் பெதஸ்தா குளம். உங்களுடைய பெதஸ்தா குளம் எது என்றால் மறுரூப மகிமையின் சபை தான் உங்களுடைய பெதஸ்தா குளம். அருமையான பிள்ளைகளே, இந்த பெதஸ்தா குளத்தை ஒருபோதும் மறந்து விடாதீங்க. இந்த பெதஸ்தா குளத்தை ஒருபோதும் மறந்து விடாதீங்க. அருமையான பிள்ளைகளே, இந்த யோபு எப்படிங்க சன்மார்க்கு நல்லா வாழ்ந்திருந்த அந்த யோபுவுக்கு
என்னங்க வந்தது? அல்லேலூயா, உபத்திரவம் வந்தது. அல்லேலூயா, என்ன உபத்திரவம் வந்தது? ஒரே நாளில் அவருடைய 10 பிள்ளைங்க இறந்து போச்சு. அல்லேலூயா, அவருடைய சொத்து போச்சு, அவனுடைய ஆஸ்தி போச்சு, அவனுடைய அந்தஸ்து போச்சு, அவனுடைய பெயர் போச்சு, அவனுடைய புகழ் போச்சு, எல்லாமே அவனை விட்டு போச்சு. அதை காட்டிலும் அவனுடைய உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை கொடிய பருக்கினால் ஒரு பெரிய ஒரு வியாதி வந்தது. அருமையான விடப்பிள்ளைகளே, இத்தனை விதமான உபத்திரவத்துல நீயும் நானும் இருப்போமேனால் நாம் தேவனோடு கூட நாம் கர்த்தரை தேடுவோமா? நாம் கர்த்தரை தேடுவோமா? இந்த நெருக்கம், இவ்வளவு பெரிய நெருக்கம், இவ்வளவு பெரிய உபத்திரவம் நம்முடைய வாழ்க்கையில வந்து நம்ம கர்த்தரை தேடுவோமா? ஒரு சின்ன தலைவலி வந்தாலும், ஒரு சின்ன வயிற்று வலி வந்தாலும், ஒரு சின்ன உடம்பு முடியாம போனாலும் நம்ம என்ன பண்ணுவதில்லை? ஜெபிப்பதில்லை, வேதம் வாசிப்பதில்லை, கர்த்தருடைய ஆலயத்துக்கு வருவதில்லை. ஏன்? சின்ன ஒரு உபத்திரவத்தை உன்னால தாங்க முடியவில்லை. ஆனா இங்கே யோபுவுக்கு எவ்வளவு பெரிய உபத்திரவங்க வேதவாக்கியம் சொல்லப்படுகிற உபத்திரவம் சொல்லி முடியாது என்று வேதவாக்கியம் சொல்லப்பட்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நம்முடைய உபத்திரவம் எப்படி இருக்கிறது? யோபுடைய உபத்திரவம்லாம் நம்ம பண்ணுறோம். ஒரே நாள்ல 10 சாவுங்க. அல்லேலூயா, 10 பிள்ளைங்க ஒரே நாள்ல செத்து போச்சு. அல்லேலூயா, எவ்வளவு பெரிய உபத்திரவம், எவ்வளவு பெரிய நெருக்கம். இந்த ஒரு நெருக்கம் நமக்கு வந்தா நாம் கர்த்தருடைய அன்புல நிலைத்திருப்போமா? அல்லேலூயா, யோபு சொல்றா, யோபுடைய மனைவி சொல்றா, என்ன சொல்றா? தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்று சொல்லி சொல்ற. அது யோபு ஒரு வார்த்தை சொல்றாரு, நல்ல வார்த்தைங்க. தேவனிடத்துல நன்மை பெற்றனா தீமையும் பெற வேண்டாமோ? இன்னைக்கு நம்ம கர்த்தருடைய திருவிழத்தை நம்ம எடுக்க போகிறோம். அல்லேலூயா, நம்முடைய வாழ்க்கையில தேவனை நம்ம தூஷித்து இருக்கிறோமா? தேவனை நம்ம பகைச்சு இருக்கிறோமா? சொந்தக்காரர்களுக்காக, பந்தக்காரர்களுக்காக, நண்பர்களுக்காக நாம் தேவனை விட்டு கொடுத்து இருக்கிறோமா? ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உன்னை எந்த இடத்துல விட்டு கொடுக்காத தேவன், நீ அவரை அநேக இடத்துல விட்டு கொடுத்திருந்தால் தேவனுடைய அன்பு உனக்குள்ள நிலைத்திருப்பது எப்படி? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உன்னை பார்த்து கண்ணீரை வெடித்துக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் உன்னைக்காக அவர் தம்முடைய ஜீவனையை கொடுத்தார். அவர் உனக்காக தம்முடைய சொந்த ரத்தத்தை அவர் கொடுத்தார். அவர் சொந்த ரத்தத்தை கொடுத்த தேவன் சொல்கிறார், நீ என்னிடத்தில் அன்பாய் இருப்பது எப்படி? வேதவாக்கியம் சொல்லப்பட்டிருக்க, அவர் உண்மையிலே அன்பாய் இருக்கிறார், நீ அவர் மேலே அன்பாயே இல்லை. அடிமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் உன்னுடைய அன்புக்காக ஏங்கி கொண்டிருக்க. அடிமையான தேவனுடைய பிள்ளை, என் சொந்த ஜனம், என் சொந்த பிள்ளை என்னை தேடுகிறாரா? என்னை தேடுகிறாரா? தேவனுக்காக ஒரு மணி நேரம் கூட வீட்டிலிருந்து உன்னால் ஜெபிக்க முடியாதா? வேதத்தை வாசிக்க முடியாதா? ஒரு மனுஷனுக்காக, ஒரு உலகத்துக்காக, ஒரு வேலைக்காக எத்தனையோ நேரங்கள், எத்தனையோ மணித்துறை நம்ம செலவழிக்கிறோம். ஆனால் ஆண்டவருக்காக நீங்கள் இத்தனை நாட்கள், இந்த ஒரு நாட்கள்ல, இந்த 7 நாட்கள், இந்த 365 நாட்கள், நீங்கள் ஜீவன நாட்கள் கர்த்தருக்காக நேரம் செலவழித்தது எவ்வளவு நாள்? அல்லேலூயா, எவ்வளவு காலம், எவ்வளவு மணி நேரத்துளி? அல்லேலூயா, கர்த்தர் கேள்வி கேட்பார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நம்ம திருவிருந்து எடுக்க போறோம். இந்த திருவிருந்து எடுக்க ஒரு நடுக்கம் வேண்டும். அல்லேலூயா, இந்த திருவிருந்து எடுக்க ஒரு பயபக்தி வேண்டும். ஐயோ, மாசம் மாசம் தானே கொடுக்குறாங்க, மாசம் மாசம் தான். அப்படி நினைக்காது. அல்லேலூயா, அப்படி நினைக்காது. இது பிரெட் அல்ல, அவருடைய சரீரம். இது ரசம் அல்ல, அவருடைய ரத்தம் என்று நீ நினைவு கூறு வந்து நீ எடுக்கும் போது நீ பாவ உணர்வு அடைந்து தேவனுடைய வாழ்க்கையில தேவன் ஒரு பெரிய ஒரு ரட்சிப்பை கர்த்தர் கொடுப்பார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அல்லேலூயா, யோபுடைய நெருக்கம் பெரிய நெருக்கமாய் இருந்தது. அல்லேலூயா, ஆனால் அந்த நெருக்கத்தில் யோபு என்னங்க பண்ணல? பாவம் செய்யலங்க. தன் உதட்டினால பாவம் செய்யல. யோபுடைய நண்பர்கள் தான் வர்றாங்க. யோபுடைய நண்பர்கள் வரும்போது, தூரத்துல இருந்து வரும்போது அவன் எப்படி, அவன் சரீரம் எப்படி இருந்தது? உருக்குலைந்து காணப்பட்டது. அல்லேலூயா, உருக்குலைந்து காணப்பட்டது. அவ்வளவு உபத்திரவத்துல வாழ்ந்த யோபு ஒண்ணுமே கர்த்தர் குறிச்சு ஒரு தூஷிக்கலங்க. ஆனா இன்னைக்கு நம்ம கர்த்தரை என்னங்க பண்றோம்? அல்லேலூயா, நீ நம்ம கர்த்தரை என்னங்க பண்றோம்? ஆனா யோபுவை கர்த்தர் அப்படியே விடலங்க. யோபு 42 அதிகாரம் 5 வசனம் வாசிங்க. காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுதோ என் கண் உம்மை காண்கிறது. 10 வசனம் வாசிங்க. யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது, யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு தன் முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கலாம் இரட்டத்தனையாய் கர்த்தர் தந்தருளினார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நீ உபத்திரவத்துல பொறுமையா இருக்கிறாயா? அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறான், யோபுவுடைய பொறுமையை குறித்து பாருங்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நம்ம உபத்திரவத்துல பொறுமையா இருக்கிறோமா? அல்லேலூயா. அது ரோமர் 12 அதிகாரம் 12 வசனம் வாசிங்க.
நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்கள். உபத்திரவத்திலே பொறுமையா உபத்திரவத்துல எப்படிங்க இருக்கணும்? பொறுமையா இருங்கள். ஜெபத்திலே பவுல் சொல்றாருங்க, உபத்திரவத்துல உபத்திரவத்துல எந்த காரணத்துக்கு அவசரப்படாத. ஹல்லேலூயா. நீ உபத்திரவத்துல நீ அவசரப்படுவாயானால் நீ பாவம் செய்து விடுவாய். ஹல்லேலூயா. இது 100% என்னால ஊர்ஜிதமாய் சொல்ல முடியும். நீ உபத்திரவத்துல நீ பொறுமையை இழப்பாய் என்றால் நீ பாவம் செய்து விடுவாய். அருமையான தேவனுடைய, அதான் உபத்திரவத்துல பொறுமையா இருங்கள். யோபு உபத்திரவத்துல பொறுமையா இருந்தாங்க. தம் மனைவி சொல்ல எல்லாம் கேட்டு கேட்டு எங்க யோபு உடம்பாலேயே புண்பட்டான், மனதாலேயும் புண்பட்டாங்க. ஹல்லேலூயா. சொந்த பிள்ளைங்க போச்சு, ஆஸ்தி போச்சு, அந்தஸ்து போச்சு, சொத்து போச்சு, எல்லாமே போச்சு. ஆனா அவங்கிட்ட ஒண்ணு மட்டும் போகல, தேவன் மேல வைத்த அந்த விசுவாசம் மட்டும் போலங்க. அந்த விசுவாசம் தான் அவனை உயிர்ப்பித்து எல்லாவற்றையும் இரட்ட தனியாய் கர்த்தர் கொடுக்கும்படி கர்த்தர் கிருபை செய்தார். வேத வாக்கியம் சொல்லப்படி இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலம் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார் என்று வேத வாக்கியம் சொல்லப்பட்டிருக்கு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 4வது குறிப்பு நான் கண்டு சொல்லுங்கள். லூக்கா 8ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம் தான். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ளவர்களாய் இருந்து ஆஸ்திகள் எல்லாம் வைத்தியர்களுக்கு செலவழித்தும் ஒரு நாள் சொஸ்தமாக்கப்படாதிருந்த ஒரு ஸ்திரீ. ஹல்லேலூயா. என்னுடைய 4வது குறிப்பிட்ட தலைப்பு என்னவென்றால் வியாதியிலே கர்த்தரை தேட வேண்டும். ஹல்லேலூயா. வியாதியிலே கர்த்தரை தேட வேண்டும். அருமையான பிள்ளைகளே, நான் உங்ககிட்ட கை கூப்பி கேட்டுக்கொள்வது என்னன்னா, வியாதிப்பட்டு வீட்டில் இருக்காதீங்க. சண்டே ஆராதனை நேரங்களில் எந்த வியாதி, என்ன உபத்திரவம், என்ன பிரி வியாதி இருந்தாலும் சரி வீட்டில் இருக்காதீங்க. ஹாஸ்பிட்டலில் இருந்தால் குறித்து ரொம்ப முடியாமல் ஹாஸ்பிட்டல் இருந்தால் பரவாயில்ல. ஹல்லேலூயா. கொஞ்சம் நார்மல் கண்டிஷனாக இருந்தீங்கன்னா எங்கள் டாக்டர் கிட்ட கேட்டு, ஐயா நான் சண்டே ஆராதனைக்கு போகணையா, அந்த ஒரு ஆர்வத்தை, அந்த வாஞ்சியை கர்த்தர் பார்க்குறாருங்க. ஹல்லேலூயா. அந்த வாஞ்சியை கர்த்தர் பார்க்குறாங்க. எங்க ஒரு திமிர்வாதக்காரனை என்னங்க ஓட்ட பிரிச்சு, ஹல்லேலூயா, ஓட்ட பிரிச்சு கீழே இறக்குறாருங்க. யாருடைய விசுவாசத்தை கொண்டுங்க கர்த்தர் சுகமாக்குனாரு? யாருடைய விசுவாசம் கொண்டுதுன்னா அந்த ஓட்ட பிரிச்சு இறக்குறாங்க. பார்த்தீங்களாங்க, அவங்களுடைய விசுவாசத்தை கொண்டு கர்த்தர் அந்த திமிர்வாத கர்த்தர் சுகமாக்குனாருங்க. அதே போலதான் இங்க ஒரு வியாதிக்காரன் இங்க வரும்போது நீங்கள் விசுவாசத்தோடு நீங்க ஜெபிப்பீங்க, தேவன் அந்த வியாதி கர்த்தர் சுகமாக்குவாருங்க. தேவன் நம்ம கிட்ட ஒரே ஒரு ஆயுதத்தை கர்த்தர் கொடுத்திருக்கார். அது என்ன ஆயுதம் என்றால் ஜெபம் என்கின்ற ஒரு ஆயுதம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மூளையால் சாதிக்க முடியாதது உன் முழங்கால் ஜெபம் சாதிக்கும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தால் சாதிக்க முடியாதது உன் முழங்கால் ஜெபம் சாதிக்கும். ஜெபம் ஒரு மனுஷனுக்கு எல்லாவற்றையும் கொண்டு வரும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சுந்தரமையா சொல்லுவாரு, ஜெபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடு சொல்லுவார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீ நம்முடைய வீடுகள்ல ஜெபம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய வீடுகள்ல ஜெபம் இருக்க வேண்டும். அந்த பெரும்பாட்டுள்ள ஸ்திரீ ஹல்லேலூயா என்னங்க பண்ணா? ஹல்லேலூயா. தன் ஆஸ்திகள் எல்லாம் வைத்தியர்களுக்கு கொடுக்கிறார். எல்லா மெடிசனையும் பார்த்தா. ஹல்லேலூயா. ஆயுர்வேதா, சித்தா, ஹோமியோ, ஹல்லேலூயா, எல்லா மெடிசனையும் பார்த்தா. வேத வாக்கியம் ஒருவனாலும் சொஸ்தமாக்கப்படாத இருந்த ஒரு ஸ்திரீ. ஹல்லேலூயா. இப்ப எப்படிங்க? ஹல்லேலூயா. பெரும்பாடு என்றால் என்ன? ஸ்திரீகளுக்கு வரக்கூடிய காரியம். ஹல்லேலூயா. இது இவளுக்கு எத்தனை வருஷமாய் போய் கொண்டிருக்கிறது? 12 வருஷமாய் போய் கொண்டிருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆனால் ஒரு நாள் வந்தது. ஹல்லேலூயா. இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டாங்க. ஹல்லேலூயா. இயேசு வருகிறார் என்று கேள்விப்படும் போது ஹல்லேலூயா ஜனக்கூட்டங்க. ஹல்லேலூயா. ஜனக்கூட்டங்க. அந்த ஜனக்கூட்டத்தை தள்ளி விட்டுறாங்க. ஹல்லேலூயா. அந்த பலன் எப்படிங்க வந்தது? 12 வருஷமாய் உதிரப்போக்கு போச்சுன்னா அவளால ஏறி நடக்க முடியுமா? ஹல்லேலூயா. எதுங்க அவளை நடக்க வச்சது? தேவன் மேல வைத்த அந்த விசுவாசம் அவளை நடக்க வைத்தது. உங்களால நடக்க முடியாத காரியம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதா? நான் ஒன்னே சொல்லுகிறேன், தேவன் மேல வைத்த விசுவாசத்தை வைத்து நீ நட. தேவன் எல்லா விதமான கடல்களையும் எல்லா விதமான பாறைகளும் பேர்க்கத்தக்க விசுவாசத்தை கர்த்தருக்கு நிச்சயமாய் கொடுப்பார். அறிவான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த ஸ்திரீ ஜனக்கூட்டத்தை தள்ளி விட்டு இயேசுவை தொடருங்க. அவருடைய வஸ்திரத்தில் ஓரத்தை தொட்டார். தொட்ட உடனே, அதுதான் முக்கியம். ஹல்லேலூயா. ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கு சடன்லி. ஹல்லேலூயா. தொட்ட உடனே அவருடைய பெரும்பாடு நின்று போயிடுச்சு. ஹல்லேலூயா. அந்த பெரும்பாடு நின்று போகும்போது இயேசு கேட்கிறாரு. ஹல்லேலூயா. அவளை கூட்டங்க. ஹல்லேலூயா. அவளை கூட்டத்தை இயேசு கேட்கிறாரு, என்னிலிருந்து என்னை தொட்டது யார் என்று
என்று கேட்கிறார். அதுக்கு பேதுரு என்னங்க சொல்றாரு? திரளான ஜனங்கள் உம்மை நெருக்கி சூழ்ந்து கொண்டிருக்கிறார்களே, என்னை தொட்டது யார் என்று எப்படி கேட்கிறீர் என்று சொல்லும் போதுதான் அப்ப இயேசுக்கு சொல்றாரு, என்னிலிருந்து வல்லமை புறப்பட்டதை அறிந்திருக்கிறேன், ஆதலால் என்னை ஒருவர் தொட்டது உண்டு என்று இயேசு கேட்கிறாருங்க. ஹல்லேலூயா. சுத்தி இருந்தவங்க யாருங்க? சுத்தி இருந்தவங்க யாருங்க? கிறிஸ்தவங்க. ஹல்லேலூயா. இந்த ஸ்திரீ யாருங்க? கிறிஸ்தவங்க. ஆனா இந்த ஸ்திரீ தொடும்போது மட்டும் எப்படிங்க வல்லம் வந்தது? ஹல்லேலூயா. நம்ம சுத்தி இருக்கிற கூட்டத்தை போல இருக்கிறோமா, அல்லது வல்லமையை உணர்கிற விசுவாசியா இருக்கிறோமா? ஹல்லேலூயா. அந்த ஸ்திரீ தொட்ட உடனே வல்லமை புறப்பட்டதுங்க. வல்லமை புறப்படும் போது அவன் இயேசுடைய இயேசுடைய உடம்பை தொடரலைங்க, வஸ்திரத்தின் ஓரத்தை மட்டும் தொட்டாங்க. எப்படிங்க தொட்டா? விசுவாசமா தொட்டாங்க. ஹல்லேலூயா. அதுதாங்க நீ விசுவாசமா இருந்து இந்த மலையை பெயர்ந்து அப்புறம் அந்த விசுவாசத்துக்கு அவ்வளவு பவர் இருக்குதுங்க. ஹல்லேலூயா. அந்த விசுவாசத்துக்கு அவ்வளவு பவர் இருக்குங்க. இந்த திருவிருந்த நாட்கள்ல நம்முடைய விசுவாசம் நம்ம என்ன பண்ணுங்க? சோதித்து பார்க்க வேண்டும். நம்ம எதெல்லாம் விசுவாசத்துக்கு குறைவா காணப்பட்டிருக்கிறோம் அதை நம்ம சோதித்து பார்க்கும் போது தேவன் எல்லாவற்றையும் அதினதின் காலத்துல நேர்த்தியை செய்கிற தேவன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த ஸ்திரீ தொட்ட உடனே ஹல்லேலூயா, எங்க 12 வருஷமா உங்களுக்கு பெரிய ஒரு போராட்டம், பிரச்சனை, ஒரு முடிக்க முடியாத காரியம் இருக்குது. அது ஒரு செகண்ட்ல மாறிச்சா உங்களுக்கு சந்தோஷம் எப்படி இருக்கும்? எப்படிங்க இருக்கும்? அந்த சந்தோஷம் தாங்க அந்த ஸ்திரீக்கும். ஹல்லேலூயா. தொட்ட உடனே அவருடைய பெரும்பாடு நின்று போச்சு. நின்று போடும்போது இயேசு வந்து கேட்கிறாரு அந்த ஸ்திரீயை பார்த்து. ஹல்லேலூயா. அந்த வேத வாக்கியத்தை வாசிங்க. 47 வசனம், 46. அதற்கு இயேசு, என்னிலிருந்து வல்லமை புறப்பட்டதை அறிந்திருக்கிறேன், ஆதலால் ஒருவர் என்னை தொட்டதுண்டு என்றார். அப்பொழுது அந்த ஸ்திரீ தான் மறைந்திருப்பதை கண்டு நடுங்கி வந்து, எப்படிங்க வரா? நடுங்கி வந்து கர்த்தருக்கு நம்ம என்னங்க பண்ணணும்? பயப்பட வேண்டும். ஒரு நடுக்கம் இருக்கணும். ஹல்லேலூயா. நடுக்கம் இருக்கணும். முழங்கால் படியிட்டும் பணிந்து குனிந்து ஹல்லேலூயா என்னங்க பண்ணணும்? ஒரு நடுக்கம் இருக்க வேண்டும். அந்த ஸ்திரீ தான் தொட்ட காரணத்தையும் உடனே தான் சுஸ்தமானதையும் யாருக்கு முன்பாக அறிவிக்கிறாங்க? எல்லா ஜனங்களுக்கு முன்பாக அறிவிக்கிறார். இன்னைக்கு நீ அனுப்பப்பட்ட ரட்சிக்கப்பட்ட சாட்சிய எல்லா ஜனங்களுக்கு முன்பாக அறிவிச்சிருக்கிறியா? ஒரு கிராம ஊழியத்துக்கு போனா ஒரு பாட்டு பாடுவதில்லை. நம்ம என்ன பார்க்குறோம்? பிரஸ்டீஜ் பார்க்குறோம். என்னங்க பார்க்குறோம்? கர்த்தருக்கு முன்பாக, கர்த்தருடைய ஊழியத்துக்கு முன்பாக நீ பிரஸ்டீஜ் பார்க்க. அப்போ இயேசு பிரஸ்டீஜ் பார்த்து தான் நம்மளாம் இன்னைக்கு உட்காந்துருப்போமா? உன் சுயத்தை முதலாவது சாகடி. ஹல்லேலூயா. அந்த திருவிருந்த நாட்கள்ல உன் சுயத்தை முதலாவது சாகடி. ஹல்லேலூயா. சுயத்தை சாகடித்தால் சுகமாய் வாழ்ந்துடலாம். இன்னைக்கு நம்ம சுயத்தை சாகடிக்கின்ற அருமையான பிள்ளைகளே, அடுத்த குறிப்பை நான் கண்டு சொல்கிறேன். ஹல்லேலூயா. தானியேல் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல 5வது குறிப்பு, வைராகியத்தோடு கர்த்தரை தேட வேண்டும். ஹல்லேலூயா. இது என்ன சம்பவம் என்றால் தானியேல் 3:3 வாசிங்க. அப்போது தேசாதிபதிகளும் அதிகாரிகளும் தலைவரும் நியாயாதிபதிகளும் பொக்கிஷக்காரரும் நீதி சாஸ்திரிகளும் விசாரிப்புக்காரரும் நாடுகளில் உத்தியோகஸ்தர் யாவரும் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் நிறுத்தின சிலையின் பிரதிஷ்டைக்கு வந்து சேர்ந்து நேபுகாத்நேச்சர் நிறுத்தின சிலைக்கு எதிராக நின்றார்கள். ஹல்லேலூயா. வைராகியத்தோடு கர்த்தரை தேடுங்கள். ஹல்லேலூயா. நேபுகாத்நேச்சர் யாருங்க? ராஜா ஒரு கட்டளை போட்டு அதையெல்லாம் என்ன பண்ண வேண்டும்? கீழ்ப்படிய வேண்டும். அப்படி இந்த கட்டளைக்கு அவள் கீழ்ப்படியவில்லை என்றால் அவங்க எங்க தள்ளப்படுவாங்க? எரிகிற அக்னி சூளையிலே தள்ளப்படுவாங்க. இப்ப ஒரு சட்டத்தை நம்முடைய தேசத்துல போட்டா நம்ம எத்தனை பேர் கரெக்டா இருப்போம்? திடீர்னு ஒரு சட்டம் ஒன்று போடுறாங்க. போடும்போது நம்ம எத்தனை பேர் சபைக்கு வருவோம்? நம்ம எத்தனை பேருக்கு சபைக்கு வரீங்க? அந்த காலம்லாம் வந்துட்டு இருக்குது. ஹல்லேலூயா. அந்த காலங்கள்லாம் வந்து கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வேத வாக்கியத்தில் எழுதப்பட்ட ஒவ்வொரு வசனம், ஒவ்வொரு உறுப்பும், ஒவ்வொரு வார்த்தையும் நிறைவேறுகிற காலத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வேத வாக்கியம் சொல்லப்பட்டிருக்குது. ஹல்லேலூயா. அந்த சிலைக்கு முன்பாக என்ன பண்ண வேண்டுமா?
நமஸ்காரம் வேணுமா? நமஸ்காரம், அந்த அந்த எக்காலம், நாகசுரம், கிண்ணம், வீணை, சுரமண்டலம் எல்லாம் வாசிக்கும் போது அந்த சிலைக்கு முன்பாக நமஸ்காரம் பண்ண வேண்டுமா? ஆனா அந்த அந்த சிலை நமஸ்காரத்துக்கு யார் யாரெல்லாம் வந்தாங்க? படித்தவங்க வந்தாங்க, படிக்காதவங்க வந்தாங்க, உத்தியோகஸ்தர் வந்தாங்க, தலைவர்கள் வந்தாங்க, நியாயாதிபதிகள் எல்லாருமே வந்தாங்க. ஆனா யார் மட்டும் வரலங்க? அந்த அந்த கவர்மெண்ட்லேயே வேலை செய்கிற 3 பேர். ஹல்லேலூயா. அந்த கவர்மெண்ட்லேயே வேலை செய்கிற 3 பேர் வரவே இல்லை. ஆனால் நமக்கெல்லாம் ஒரு உபத்திரவ காலம் வரும். என்ன உபத்திரவம்னா, சரஸ்வதி பூஜை, அந்த பூஜை, இந்த பூஜை, இந்து பண்டிகையில் கம்பல்சரி என்ன பண்ணுவோம், எல்லாரும் கலந்து கொண்டு ஆக வேண்டும். நான் கூட கவர்மெண்ட் ஐடியில் படிக்கும்போது என்னை கம்பல்சரியாக கலந்துக்க சொன்னாங்க. என்ன கம்பல்சரியாக கலந்துக்கணும்? ஏன்னா நான் கிறிஸ்டின், நான் பைபிள்லாம் எடுத்துருப்பேன், பைபிளில் படிப்பேன், நான் வெள்ளிக்கிழமை ஃபாஸ்டிங்லாம் போவே இருப்பேன். நான் அதெல்லாம் பார்த்துட்டு கண்டிப்பாக நீ கலந்துக்கணும், நீ கண்டிப்பாக கலந்துக்கணும்னா உன் மேலே நாங்கள் என்ன பண்ணுவோம், மெமோ இஷ்யூ பண்ணுவோம். மெமோ இஷ்யூ பண்ணி உனக்கு அந்த வேலைகள்லாம், அந்த அரசாங்க வேலைலாம் கிடைக்காதபடிக்கு நாங்கள் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பரவாயில்ல, நான் அதுக்கு போகவே இல்லை. ஹல்லேலூயா. ஒரு முறை இது நேர்லேயே வந்து கூப்பிட்டாங்க. என்னால் வர முடியாது, என்னால் வர 3 முறை சொல்லிட்டேன். 3 முறை சொல்லும்போது எங்கள் அம்மா அப்பாவை கூப்பிட்டு வர சொன்னாங்க. எங்கள் அம்மா அப்பாவை கூப்பிட்டு வர, உங்கள் பையன் இந்த மாதிரி எல்லோரும் தானே வராங்க, இந்த காலேஜில், இந்த ஐடியில் நிறைய கிறிஸ்டின் பிள்ளைங்க தான் இருக்குது, அவங்களெல்லாம் வந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது நான் எங்கள் அம்மா அவங்க எதிர்க்க கூட சொன்னேன், நான் வரமாட்டேன். ஏன்னா உலகத்தில் இருக்கிறவரை காட்டிலும் எனக்குள் இருக்கிறவர் பெரியவர் என்று சொல்லி சொல்லும்போது, ஏன்னா அந்த பொடியை சாப்பிட்டு தான் நான் வளரணும். நான் வேத வாக்கியம் சொல்லப்பட்டிருக்கு, இந்த மண்ணுக்காக அந்த மாணிக்கத்தை நான் விட்டுடவே மாட்டேன்னு சொல்லி சொல்லும் போது எனக்கு எத்தனையோ பழிகள், எத்தனையோ காரியங்களாக சொன்னாங்க. அதுக்கே நான் கவர்மெண்ட்ல ரயில்வே ஜாபை ரிசைன் பண்ணிட்டு அந்த ஐடிஐலேயே நான் பாதியை ரிசைன் பண்ணிட்டு ஆண்டு முழு நேர ஊழியத்துக்கு வந்தேங்க. அரிமேன்களுடைய மண்ணுக்காக மாணிக்கத்தை நம்ம விட்டு விடவே கூடாதுங்க. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ ராஜாவுடைய கட்டளைகள் அவளை தள்ளினாங்க. ராஜாவுடைய கட்டளைகள் அவளை தள்ளும் போது வேத வாக்கியம் சொல்லப்பட்டிருக்க அந்த எரிகிற அக்னி சூழ எத்தனை மடங்கு சூடாக்கினாங்க? 7 மடங்கு சூடாக்கினான்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்குது. அந்த 7 மடங்கு அவங்க பயப்படலைங்க. ஹல்லேலூயா. நம்ம கர்த்தரை தேடணும்னா நம்முடைய வாழ்க்கை பயம் என்பது இருக்காதுங்க. அறிஞர் பயம் என்பது பிசாசுக்குரியது. ஹல்லேலூயா. பயம் என்பது ஒரு பேரோட ஆயுதம். அறிஞர் அந்த பேர் ஆயுதத்துல நிறைய பேர் என்ன ஆயிட்டாங்க, கொரோனாவில் வந்து செத்தவங்களை விட பயந்து செத்தவங்க தான் அதிகம். ஹல்லேலூயா. கொரோனாவில் வந்து செத்தவங்களை விட பயந்து செத்தவங்க தான் அதிக. அருமையான பிள்ளைகளே, இன்னைக்கு கர்த்தர் நம்மளுக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கலங்க, அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறாங்க. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ ராஜாவோட கட்டளை தள்ளிட்டாங்க. தள்ளின போது சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அந்த எரிகிற அக்கினி சூளை நடுவில் போடுறாங்க. ஏன்னா சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ கொண்டு போன புருஷர்கள் அந்த அக்கினி என்னங்க பண்ணிச்சு, சாகடிச்சு விட்டது. ஆனா சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அக்கினி சூளையில போட்டாங்க. போடும்போது நம்ம எல்லாம் மழையில வாக்கிங் போயிருப்போம், வெயில்ல கூட வாக்கிங் போயிருப்போம், பனியில கூட வாக்கிங் போயிருப்பாங்க. ஆனா நம்மால் எதிர்ங்க வாக்கிங் போறான், அக்கினி சூளையில வாக்கிங் போறாங்க. ஏன்னா கர்த்தருக்கு நீ பயந்தனா ஆண்டவர் எல்லா பிரச்சனைகளும் ஏறி நடக்க பண்ணும்படி கர்த்தர் கிருபை செய்வாருங்க. சொல்லப்பட்டிருக்குது 3 பேர் அல்லவோ கட்டுண்டவர்கள் எப்படிங்க போட்டாங்க, கட்டப்பட்டு போட்டாங்க. கட்டுண்டவர்கள் அக்கினி நடுவில் போட்டோம். இதோ 4 பேர் அக்கினி நடுவில் விழுவதையா உலாவுவதை காண்கிறேன். 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாய் இருந்தது வேத வாக்கியம் சொல்லப்பட்டிருங்க. ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு கர்த்தர் உன் கூட இருக்கிறார்னா, அவர் உன் கூட உபத்திரவத்துல இருக்கிறார்னா நீ பயப்படாத. கர்த்தர் அல்ல உன்னை 7 நடக்க பண்ணுவா. அதை கண்டு நீ கண்ணீரை வடிக்காத. கர்த்தர் அல்ல உன்னை 7 நடக்க பண்ணி உன்னுடைய உபத்திரத்தோட வியாதியோட நெருக்கத்தை கர்த்தர் மாற்றி பண்ணும்படி கர்த்தர் கிருபை செய்வார். அருமையான பிள்ளைகளே, வைராக்கியத்தோடு கர்த்தரை தேட வேண்டும். அவங்க மறுபடியும் அக்கினில ராஜா பிரமித்து தீவிரமாய் எழுந்து, ஹல்லேலூயா, அவங்களை வெளியே எடுக்கும் போது அவருடைய தலைமயிறு கருகலையா, ஹல்லேலூயா, அவருடைய சரீரத்தில் அக்கினி பலன் செய்யவில்லையா, அதை காட்டில் அவர்கள் மேல அக்கினியில் மனமே வரவில்லையா. கர்த்தர் எப்படி வைராக்கியத்தோடு இருந்தா உனக்கு ஒரு சேதம் வராது. ஹல்லேலூயா. நீ வைராக்கியத்தோடு நீ கர்த்தரை தேடுவாயானால் உனக்குள்ள ஒரு சேதமும் இருக்கவே இருக்காது. அடிமையான பிள்ளைகளே, அதுக்கப்புறம் ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்துல வேதவாக்கியம் சொல்லப்பட்டிருக்குது, விசுவாசத்திலே கர்த்தரை தேட வேண்டும். ஹல்லேலூயா. ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம்
இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படி? அவர் அவனை நோக்கி, ஆபிரகாமே என்றார். அவன், இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனாகிய ஈசாக்கை இப்போது அழைத்துக் கொண்டு மோரிய தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலையில் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாய் பலியிடு என்றார். நம்மளுக்கு மனசு வருமா? ஹலோ, நமக்கு மனசு வருமா? விசுவாசத்தில் கர்த்தரை தேட வேண்டும். நமக்கு மனசு வருமா? பெத்தெடுத்த பிள்ளை, வாலிப வயசு, ஆண்டவர் கேட்கிறாரு. இது ஆண்டவர் கேட்கல, இது பிசாசு தான் பேசுறான். இல்லையா? இது யாருங்க பேசுறான்? பிசாசு தான் பேசுறான். ஆனா ஆபிரகாம் பார்த்தீங்களா, நான் மனைவி கிட்ட கூட சொல்லலைங்க. இல்லையா? மனைவி கிட்ட சொன்ன என்ன பண்ணுவா? அட பைத்தியக்காரா, உனக்கு முத்தி போச்சா? வயசு பைத்தியம் முத்தி போச்சா? 10 மாசம் சுமந்து பெத்த வயிறுடா, பத்தி எரியுதுடா, நீ இப்படி சொல்ல பத்தி எரியுதுடா. ஆனா அவன் சொல்லவே இல்லைங்க. அல்லேலூயா. அவன் அதையெல்லாம் மடக்கி வைத்து விட்டு, என்னங்க, எத்தனை நாள் பிரயாணமா போறாங்க? 3 நாள் பிரயாணமா போறாங்க. 3 நாள் பிரயாணமாய் போகும்போது தூரத்திலே அந்த மலையை கண்டுட்டு, அல்லேலூயா, இங்கே அந்த இதெல்லாம் எடுத்துக்கொண்டு அந்த விறகு கட்டை யார் மேலேங்க வைக்கிறான்? ஈசாக்கு மேலே வைக்கிறாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு உன் பிள்ளைய விசுவாசத்தை வளர்க்குறியா? அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய பிள்ளைங்க நம்ம விசுவாசத்தை வளர்க்குறோமா? அல்லேலூயா. ஈசாக்கு அந்த கட்டை எடுத்துக்கொண்டு மலை மேலே ஏறுறாங்க. அல்லேலூயா. அது எதை காட்டுகிறதுனா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு மலையின் மேலே ஏறுவதை காட்டுகிறதுங்க. அறிவியல் ஈசாக்கு என்பவன் இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாய் பார்க்கப்படுகிறான். ஆபிரகாம் என்பவன் பிதாவாகிய தேவனுக்கு அடையாளமாய் பார்க்கப்படுகிறாங்க. அறிவியல் பிள்ளைகளே, இன்னைக்கு நம்ம ஈசாக்கு அந்த மலை மேலே புட்ட ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்குது. அந்த மலை அந்த பலிபீடத்து மேல ஈசாக்கு என்னங்க பண்றாங்க? தகப்ப என்னங்க பண்றான்? கைய கால கட்டுறானுங்க. இன்னைக்கு நம்ம பிள்ளை 12, அப்போ ஈசாக்கு 12 வயசு இருக்கும். இன்னைக்கு நம்ம 12 வயசு பையன் கையை காலை கட்டினா என்ன பண்ணுவான்? என்னங்க பண்ணுவான்? அடிப்பான். அல்லேலூயா. பைத்தியக்கார தகப்பா, உனக்கு முத்தி போச்சு, எதுக்கே கையை காலை கட்டுற? அல்லேலூயா. கையை காலை கட்டினாலும் பரவாயில்லைங்க, ஓங்கி வெட்டையே போயிட்டாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம பிள்ளைகளை இருந்தால் என்னங்க பண்ணுவோம்? ஆனா ஆபிரகாம் தன் பிள்ளை எப்படிங்க வளர்த்துருக்கிறான்? அல்லேலூயா. நம்ம பைபிளை தான் வாசிக்கிறோம். இந்த ஆவிக்குரிய அர்த்தம் என்ன இருக்கு தெரியுங்களா? வாயை திறக்கவே இல்லைங்க. அல்லேலூயா. தன் தகப்பன் செய்த எல்லாவற்றுக்கும் ஈசாக்கு தன்னைத்தானே ஒப்பு கொடுத்தாங்க. இன்னைக்கு உன் பிள்ளைய தேவனுக்கு தன்னைத்தானே ஒப்பு கொடுக்கும் போது தேவன் நிச்சயமாய் தேவன் ஈசாக்கு எப்படி ஆசீர்வதிப்பார் என்றால், உன்னை சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதிப்பாருங்க. எங்க ஆபிரகாம தன் பிள்ளைய வெட்டவே போயிட்டாங்க. அல்லேலூயா. என்னங்க பண்ணா? வெட்டவே போயிட்டான். கத்திய ஓங்கி வெட்டவே போயிட்டான். வெட்ட போகும்போது திடீர்னு என்னங்க வருது? ஆபிரகாமே, இம்மட்டும் நிறுத்து, உன் பிள்ளை மேல் கை போடாதே என்று சொல்லும் போதுதான் என்னங்க பண்றாங்க? அங்க ஒரு புதர்ல சிக்கி கொண்டிருக்கிற கொம்புகளா சிக்கி கொண்டிருக்கிற ஒரு ஆட்டை வந்து அந்த ஈசாக்குக்கு பதிலாய் தகன பலியிட்டாங்க. அல்லேலூயா. என்னங்க, விசுவாசத்துல கத்திர விசுவாசத்துல எதை வேணாலும் கேட்பாருங்க. அதையெல்லாம் நீ கொடுத்தனா தேவன் நிச்சயமா உன்னை ஆசீர்வதிப்பா. ஈசாக்கு விசுவாசத்தினால கொடுத்தபடியினாலதான் தேவன் ஆபிரகாமை நிமித்தம் ஈசாக்கை கர்த்தர் ஆசீர்வதித்து, ஈசாக்கு நிமித்தம் யாக்கோபை இஸ்ரவேலாய் கர்த்தர் ஆசீர்வதித்து, இஸ்ரவேலை நிமித்தம் தேவன் நம்மையே கர்த்தர் ஆசீர்வதித்துக் கொண்டு வந்திருக்க அடிமை நம்ம எதனால? கர்த்தரை தேடுவதனாலதான். கடைசி ஒரு குறிப்பு பார்த்துவிட்டு நம்ம முடிக்க போகிறோம். அருமையான பிள்ளைகளை, கடைசி குறிப்பாக ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அவன் காரிய சித்தி உள்ளானான். அவன் எகிப்தியராகிய தன் எஜமானுடைய வீட்டில் இருந்தான். என்ற கடைசி குறிப்பிட்ட தலைப்பு என்னவென்றால், பரிசுத்தத்திலே கர்த்தரை தேட வேண்டும். அல்லேலூயா. எதற்கு கர்த்தரை தேடணும்? பரிசுத்தத்திலே கர்த்தரை தேட வேண்டும். இன்னைக்கு நம்ம எதை எடுக்க போகிறோம்? திருவிருந்து எடுக்க போகிறோம். கர்த்தரை நம்ம தேடுகிற காரியங்களை நம்ம எப்படி இருக்கணும்? பரிசுத்தத்தோடு. அல்லேலூயா. பரிசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாய் இருக்கட்டும். பரிசுத்தத்துக்கு ஆண்டவர் எல்லையே வைக்கலங்க. அல்லேலூயா. ஒரு எல்லையே வைக்கல. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருங்க?
பரிசுத்தம் தான். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் யாருங்க? அவர் அசுத்தத்திற்கு தேவன் அல்ல, அவர் பரிசுத்தத்திற்கு தேவனாய் இருக்கிறார். எந்த கடவுள்கள் சொல்ல முடியும்? எந்த கடவுள்கள் சொல்ல முடியாது? இந்த உலகத்துல எத்தனையோ கடவுள் இருந்தாலும் சரி, இந்த வருஷத்துக்கு ஒரே ஒரு கடவுள் மாத்திரம் தான் ஒருவர். அவர் யார் என்றால் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம் தான். இந்த பூமியிலே பிறந்து இந்த பூமியிலே வாழ்ந்து பரிசுத்தமாய் வாழ்ந்த ஒரே ஒருவர் யார் என்றால் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரமே தான். ஏன்னா இந்த பூமியில அவரை போல பரிசுத்த ஒருவரும் இல்லை, ஒருவரும் இல்லை, ஒருவரும் இல்லை. அல்லேலூயா. நான் பரிசுத்தர், ஆகவே நீங்கள் எனக்கேற்ற பரிசுத்தரா இருங்கள் என்று யார் சொல்ல முடியுங்க? நம்முடைய தேவன் மாத்திரம் தான் சொல்ல முடியும். அல்லேலூயா. நம்முடைய தேவன் நம்ம பரிசுத்தத்துக்கு என்று கர்த்தர் அழைத்திருக்கிறார். இந்த யோசேப்பு என்னங்க பண்ணாங்க? அல்லேலூயா. கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். யோசேப்பு அவருடைய எஜமான் மனைவி அவன் மேல என்னங்க பண்ணா? யோசேப்பு எப்படிங்க இருந்தா? அழகு மேனி, சிவந்த மேனியா இருந்தா. அழகு என்னைக்கா இருந்தாலும் அது ஆபத்து. அல்லேலூயா. அழகு என்னைக்கா இருந்தாலும் அது ஆபத்து. எசபேல் எப்படிங்க இருந்தா? அல்லேலூயா. தன் கண்ணுக்கு மையிட்டு தன்னை சிங்காரித்து கொண்டிருந்தா. ஆனா அவளுடைய சரீரத்தை எதங்க திண்டு போட்டுச்சு? நாய் வந்து திண்டு போட்டுச்சு. எப்படிங்க? கண்ணுக்கு மையிட்டு நல்லா சம்பரமா நல்லா இருந்தா. அல்லேலூயா. மேக்கப்புக்கு நீ எவ்வளவு நேரம் செலுத்துகிறாய்? ஹல்லேலூயா. உன் மேக்கப்புக்கு நீ எவ்வளவு நேரம் செலுத்துகிறாய்? அந்த நேரத்தை நீ வேதத்துல செலுத்தினா ஆண்டவர் உன்னை பரிசுத்தத்தை கர்த்தர் அடையாளமாய் கர்த்தர் உன்னை மாற்றுவார். அருமையான பிள்ளைகளே, 8 வயசுல இந்த முகத்துக்கு பவுடர் பூசலங்க. ஹல்லேலூயா. 8 வயசுல இந்த முகத்துக்கு பவுடர் பூசல. நான் என்ன அசிங்கமாவா இருக்கிறேன்? ஹல்லேலூயா. கருப்பா இருந்தாலும் அழகா இருக்கிறேன் என்று சாலமோன் சொல்றாங்க. அருமையான பிள்ளைகளே, நானும் அழகா தான் இருக்கிறேன். ஏன்னா என் முகம் வேணா கருப்பா இருக்கலாம், ஆனா எனக்குள்ள உள்ளத்துக்குள்ள இருக்க இயேசு எப்பவுமே அழகா இருக்கிறா. என் உள்ள அழகா இருந்தா என் முகம் ஆட்டோமேட்டிக்கா அழகா இருக்காங்க. 10 ஃபேர் லவ்லி போட்டாலும் சரி, மோசே மலை மேல இருந்து ஜெபிக்கும் போது மறுபடியும் கீழே இறங்கி வரும்போது அவருடைய முகம் எப்படி இருந்தது? பிரகாசமா இருந்தது. யாரும் அவருடைய முகத்தை பார்க்கல. முகத்தை பார்க்கும்படிக்கு எல்லாரும் முக்காலிட்டு கொண்டாங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீ கர்த்தரை தேடதான் உன் முகம் பிரகாசம் அடைய. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீ கர்த்தரை தேடுவதனால்தான் எல்லா விதமான காரியத்தை தேவன் வாழ்க்கை கர்த்தர் செய்து முடிப்பார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த யோசேப்புக்கும் என்ன இருந்ததுங்க? கர்த்தர் அவனோடு கூட இருந்தபடினால இயேசு என் கூட தான் இருக்கிறாரு, எனக்கு உபத்திரம் வராது, எனக்கு கண்ணீர் வராது, எனக்கு கவலை வராது அப்படின்னு சொல்லி நீ கிறிஸ்தவத்துக்குள்ள வந்தனா நீ ஏமாற்றப்பட்டு கிறிஸ்தவத்துக்கு வந்தா என்பதை நான் சொல்லுவேன். அல்லேலூயா. வேத வாக்கியம் சொல்லப்பட்டிருக்கு, உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அடிமையான பிள்ளைகளே, அதே போலதான் யோசேப்பு எங்க இருந்தாரு? கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தா. 21ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது, கர்த்தரும் யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தன்னுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். அந்த எஜமானுடைய மனவாட்டி என்னங்க பண்ணா? மனைவி என்ன பண்ணா? அவருடைய வஸ்திரத்தை இறுக்கமா பற்றி கொண்டு அந்த வஸ்திரத்தையும் விட்டுட்டு போயிட்டு போட்டாங்க. எதனால? என்னோட சயனே என்று சொன்னான். அல்லேலூயா. இந்த வாய்ப்பு நமக்கு கிடைக்குமானால் நம்ம என்ன பண்ணுவோம்? நம்முடைய பரிசுத்தத்திற்கு ஒரு கேள்விக்குறிதான். இன்னைக்கு நம்ம திருவிருந்து எடுக்க போகிறோம். இந்த திருவிருந்துல நம்முடைய பரிசுத்த வாழ்க்கை நம்ம என்ன பண்ண வேண்டுங்க? சற்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அருமையான பிள்ளைகளே, நாம் கிறிஸ்துவோடு கூட இருக்கிறோமா? ஐக்கியப்பட்டு இருக்கிறோமா? ஏன்னா 2ஆம் வசனத்துல கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தா. யோசேப்போடு கூட இருந்தபடியினால யாருடைய வீட்டில் ஆசீர்வதித்தாங்க? அந்த எகிப்தியன் அந்த பார்வோனுடைய வீட்டையே கர்த்தர் ஆசீர்வதித்தார். இங்கே 21ஆம் வசனத்தை கர்த்தர் எங்க இருக்கார்? யோசேப்போடு கூட சிறைச்சாலையில் இருக்கிறாங்க. கர்த்தர் நீ சிறையில இருந்தாலும் கர்த்தர் கூட தான் இருக்கிறாரு. நீ உபத்திரப்படும்போது கூட ஆண்டவர் கூட தான் இருக்கிறார். ஏன்னா நீ கர்த்தரை தேடுவதனாலதான் கர்த்தர் கூட தான் இருக்கிறாருங்க. ஏன்னா கர்த்தர் நீ தேட 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 தேவனுக்கு கிருபை மேல கர்த்தர் கிருபை தருவார். அடிமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரை நாம் தேடுகிற காரியத்துல நம்ம எப்படி இருக்கணும்? வைராக்கியமா இருக்கணும். அல்லேலூயா. யோசேப்பு பரிசுத்தத்தோடு கர்த்தரை தேடினாங்க. இதே பரிசுத்தத்தோடு நம்ம கர்த்தருடைய திருவிருந்தை நம்ம எடுக்க போகிறோம். சற்று நாம் சிந்தித்து நாம் பார்க்க வேண்டும். அருமையான பிள்ளைகளே, முதலாவது காரியம் நம்ம பார்த்தோம். அல்லேலூயா. ஆபத்திலே கர்த்தரை தேட வேண்டும் சொல்லி தாவீதை குறித்து நம்ம பார்த்தோம். அந்த வைராக்கியத்தை குறித்து நம்ம பார்த்தோம். 2வது நெருக்கத்திலே
கர்த்தரை தேட வேண்டும். சாதி பார்த்து விட்டு என்ன நெருக்கம் வந்தாலும் சரி நம்ம கர்த்தர் கொடுக்கிற காரியத்துல நம்ம கரெக்டா இருக்கோம். மூன்றாவது உபத்திரவத்திலே கர்த்தரை தேட வேண்டும் சொல்லி யோபுவை குறித்து பார்த்தோம். நான்காவதுல வியாதியிலே கர்த்தரை தேட வேண்டும் சொல்லி பெரும்பாடு ஸ்ரீயை குறித்து பார்த்தோம். ஐந்தாவதுல வைராக்கியத்தோடு கர்த்தரை தேட வேண்டும் சொல்லி சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ குறித்து பார்த்தோம். ஆறாவதுல விசுவாசத்திலே கர்த்தரை தேட வேண்டும் என்று சொல்லி ஆபிரகாம் ஈசாக்கை குறித்து நம்ம பார்த்தோம். கடைசியா பரிசுத்தத்திலே நாம் கர்த்தரை தேட வேண்டும் என்று சொல்லி யோசேப்பை குறித்து பார்த்தோம். இன்னைக்கு நம்ம எந்த காரியத்தில் நம்ம கர்த்தரை தேடுகிற காரியத்தை நம்ம இருக்கிறோம் என்று நம்ம திருவுழுந்து எடுக்க வேண்டும். தன்னைத்தானே நிதானத்தறிந்தா நாம் நியாயம் தீர்க்கப்படும். இல்லை நம்ம நிதானத்தறிபடி கர்த்தரை தேடுகிற காரியத்துல நம்ம கரெக்டா இருக்கும்படிக்கு கர்த்தர் கிருபை செய்வாராக. தேவன் இந்த வார்த்தையில மட்டும் ஆசைப்படுறாங்க. ஆமென் ஆமென். இந்த வாய்ப்பை கொடுத்த அருமையான போதனை நான் நன்றியை தெரிவிக்கிறேன். ஜெபம் பண்ணுவோம். முழங்கால் படிட்டு கர்த்தர் நம்மோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காக கர்த்தரை நோக்கி பார்ப்போம். நிச்சயமாகவே ஒவ்வொரு பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில அவர்கள் கர்த்தரை எந்த சூழ்நிலையில் தேடினார்கள் என்பதை கர்த்தர் நம்மோடு கூட பேசினார். நம் முழங்காலில் நின்று தேவ சமூகத்தில் நோக்கி, கர்த்தாவே நாங்கள் உம்மை எந்த சூழ்நிலையிலும் உம்மை தேடுகிறவர்களாய் இருக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய ஆண்டவரே.